நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, தங்க நகை வியாபாரியும் தங்க நகை செய்யும் தொழிலும் செய்யும் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த திரு சுரேஷ் என்பவர் ஜாதகத்தின் மூலமாக ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடத்தில் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று சில ஜோதிட விதிகளையும் தசாபுத்தியும் பலன்கள் இவ்வாறு நடக்கின்றன என்பது பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம். திரு சுரேஷ் அவர்கள் எனது வாட்ஸ்அப்பிற்கு ஜாதகத்தை அனுப்பி பலன்களை கேட்டார். நான் ஜாதகத்தை ஆய்வு செய்து போனில் அழைத்து பலன் சொன்னேன். எனது ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக போட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னபடியால் அவரது ஜாதகத்தை வைத்து சில கிரக காரத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை எனக்கு தெரிந்ததை ஒளிவு மறைவு இல்லாமல் விளக்குகின்றேன். நான் சிறு வயதில் ஜோதிடத்தில் ஆர்வம் வர காரணமாக இருந்தவர் எனது தந்தையார். எனக்கு ஜாதகம் கணிக்க கற்றுக் கொடுத்தார். எனது தந்தையாரிடம் ஜோதிடத்தை தொழிலாக கொண்டவர்கள் நிறைய பேர் ஒவ்வொருவரும் மாதத்திற்கும் 30-40 நபர்களின் ஜாதகங்களை பிறந்த விவரங்களை கொடுத்து ஜாதகம் கணித்து வாங்கி செல்வார்கள். அதன்படி ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் கணித்த எனக்கு பலன் சொல்ல வராது. ஏனென்றால் பலன் சொல்ல எனது தந்தையாரிடம் கற்பதற்கு முன்னாலேயே எனது தந்தையார் காலமாகிவிட்டார். அக்காலத்தில் ஜோதிடர் எவரும் தாங்கள் சொன்ன பலன்களை இதை எந்த அடிப்படையில் எந்த விதியின்படி சொன்னார்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லித்தர மாட்டார்கள். ஜோதிடத்தை அறிந்து கொள்ள வாரம் வரும் ஜோதிட புஸ்தகங்கள், மாத இதழ்கள் மற்றும் புஸ்தகக் கடைகளில் கிடைக்கும் புஸ்தகங்கள் வாங்கி படித்து, அதுபோல் என் தந்தையார் வைத்திருந்த ஜோதிட நூல்களையும் படித்து ஜோதிட அறிவை வளர்த்து கொள்வேன். கடைசியாக ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் எழுதிய ஜோதிட புஸ்தகங்களை படித்து அவருடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள், பாவக்கிரகங்களின் சூட்சும வலு கோட்பாடுகள், சுருக்கமான சில விதிகளை ஆராய்ந்து சொன்ன அவர் ஜோதிடத்தில் மிகுந்த புலமை மிக்கவர். அவர் என்னை விட வயதில் சிறியவராக இருந்தாலும் அவரை எனது மானசீக குருவாக கொண்டு ஜோதிட பலன்கள் சொல்லி வருகின்றேன். சரி, இப்பொழுதே சுரேஷ் அவர்களின் ஜாதகம் 5/12/1980 அதிகாலை 2:05 பாண்டிச்சேரியில் பிறந்துள்ளார். கன்னி லக்கணமாகி லக்கணத்தில் வியாழன், சனி, 2இல் சுக்கிரன், சந்திரன், 3இல் சூரியன், புதன், 4இல் செவ்வாய், 5இல் கேது, 11இல் ராகு. சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த இவருக்கு ராகு திசை இருப்பு 2 வருடம் 10 மாதங்கள் 10 நாட்கள். இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் வியாழன் திக்பலத்தில் இருக்கிறார். லக்கணம் சுகத்துவம் காரணமாக இருக்கிறார். கூடவே சனி நிஷ்பலத்தில், அதாவது சனிக்கு 7ஆம் இடம் திக்பலம், திக்பலத்துக்கு 7ஆம் இடம் நிஷ்பலம். நவாம்சத்திலும், அதாவது லக்கணத்தில் சனி நிஷ்பலத்திலும் நவாம்சத்திலும் நீசமாகி வலு இழந்து சனியின் சுபத்துவத்தை கொஞ்சம் குறைக்கிறார். ஆனாலும் வியாழனால் அவர் சுபத்துவம் அடைகிறார். இதில் இன்றொன்றையும் சொல்லியாக வேண்டும். கன்னி லக்கணத்திற்கு வியாழன் கேந்திராதிபத்திய தோஷம், பாதகாதிபதி மாரகாதிபதியம் எனும் நிலையில் இருப்பவர். லக்கணத்தில் அதிக சுகத்துவமாக இருந்தால்
அதுவே ஆபத்தாக முடியும். சனி சேர்ந்து சுபத்துவத்தை குறைத்ததால் ஜாதகர் சிறு வயதிலேயே வேளதிசை நடந்தாலும் அவர் ஆயுளுக்கு பங்கம் இல்லை என்பது சனியால்தான். இதை எப்படி சொல்கிறேன் என்றால் 1993 என நினைக்கின்றேன், ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எழுதச் சொன்னார்கள். ஜாதகத்தை ரப் நோட்டில் கணித்து பார்த்தபோது கன்னிலக்கணம், லக்கணத்தில் வியாழன், கூடவே வளர்வரை சந்திரன். சந்திரதிசை வியாழ புத்தி நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு சனி புத்தி வர வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாகவே அதில் எனக்கு ஒரு நெருடலாக மனதிற்கு பட்டது. வியாழனும் வளர்வரை சந்திரனும் சுபக்கிரகங்கள்தான் என்றாலும் உபயலக்கணத்திற்கு 7-11 கூடியவர்கள் மாரகாதிபதி ஆவார்கள். இதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். தசாநாதன், புத்திநாதன் இருவரும் மாரகாதிபதியாக இருப்பதால் இப்போது ஜாதகத்தில் நோட்டில் எழுதி கொடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்து 2 வயது கழியட்டும், அப்புறமாக ஜாதகம் எழுதி தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். நன்றாக இருந்த குழந்தை 1.5 வயதில் திடீரென உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் இறந்துவிட்டது. அப்போது அதிக சுபத்துவம் ஆபத்து என்பது எனக்கு தெரியாது. மாரகாதிபதிகள் என்ற அடிப்படையில்தான் 2 வயது வரை கண்டம் இருக்கிறது, அதன்பின் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன். இதில் பாயிண்ட் என்னன்னா, உபயலக்கணத்திற்கு உடையவர்கள் 7-11 கூடியவர்கள் மாரகாதிபதி என்பதும் அதிக சுபத்துவம் ஆபத்து என்பதும் தான். தங்கநகம் வியாபாரம் செய்ய காரணம் என்னவென்று பார்த்தால், வியாழனே திக்பலம் பெற்ற அதிக வலுமுள்ள கிரகம் என்பதாலும் லக்கணத்திற்கு 10 கூடியவர் புதன் என்பதாலும் வியாழனின் காரகத்துவமான தங்கமும் புதனின் காரகத்துவமான வியாபாரமும் இணைந்து தங்க நகை வியாபாரி ஆக்கின. சுமார் 25 ஆண்டுகளாக இதே தொழிலில் இருக்கின்றார். அடுத்ததாக வியாழனும் சனியும் லக்கணத்தில் இணைந்து லக்கணத்திற்கு 5இல் கேது இருப்பதால் ஜாதகர் சிறந்த ஆன்மீகவாதி, நல்ல மனம், பிடிவாத குணம் கொண்டவர். 4-7 கூடிய வியாழ லக்கணத்தில் இருப்பதால் தாயார் மனைவியில் அதிக அன்புள்ளவர். 5-6 கூடிய சனி லக்கணத்தில் இருப்பதால் 5 கூடிய சுபபலன்களையும் 6ஆம் வீட்டுக்குரிய கடன், நோய், வம்பு வழக்கு போன்றவர்களையும் தருவார். சனி திசை முடிந்தாலும் வாழ்நாள் முழுவதும் கொஞ்சமாவது கடனும் நோயும் இருந்தே தீரும். அடுத்து லக்னாதிபதி வலுவை பார்ப்போமேயானால், லக்கணத்திற்கு 3இல் பகை வீட்டில் தனக்கு பிடித்த நண்பரான சூரியனுடன் இருக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் லக்கணத்திற்கு 3இல் மறைவது, அதாவது கேந்திராதிபதி தோஷம் கற்றும் பெற்ற கிரகம் லக்னாதிபதியாகி லக்கணத்துக்கு 3இல் மறைவது நல்லது தான் என்றாலும் பகை வீட்டில் இருப்பதால் லக்னாதிபதி வலு குறைவாகவே இருக்கிறார். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் லக்கணத்திற்கு 4வது வீட்டில் நிஷ்பலத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறார். நிஷ்பலமாயில் இருந்தாலும் நட்பு வீட்டில் இருப்பது பலம்தான். ஆக லக்னாதிபதி ஓரளவு வலிமையுடனே இருக்கிறார். 6 கூடிய சனி சூத்துவமாக இருந்தாலும் கடன், நோய், வம்பு வழக்குகளை கொடுக்கும் பொழுது ஜாதகர் சமாளித்து கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். இதே லக்னாதிபதி வலு இழந்து 6 கூடியவர் வலுத்தால் சனி திசையில் ஜாதகர் சனி திசையில் ஜாதகர் பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் ஜாதகர் தலைமறைவாக இருப்பார், ஊரை விட்டு ஓடிவிடுவார் என்றும் சொல்லலாம். அடுத்ததாக ராகுவிற்கும் கேதுவிற்கும் இடைப்பட்ட ராசிகளில் அனைத்து கிரகங்களும் இருப்பதால் காலசர்ப்ப தோஷம் இருக்கிறது, அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்று சில ஜோதிடர்கள்
சொல்லியிருக்கிறார்கள். காலதர்ப்ப தோஷம் என்பதே உண்மையானால் 30 வயதிற்கு மேல் நல்ல முன்னேற்றமாக நல்ல பலன்கள் நடந்திருக்க வேண்டும். காரணம், காலதர்ப்ப தோஷமல்ல, நடப்பு தசாபுத்திதான் காரணம். கடகம் 11ஆம் வீடாகி அதில் அமர்ந்த ராகு தசையில் மிகுந்த யோகத்தை செய்ய வேண்டிய தனது பிறந்த 2 வருடம் 10 மாதம் 10 நாளில் முடிந்துவிட்டது. அடுத்ததாக கேந்திராதிபத்தி தோஷம் பெற்ற பாதகாதிபதி மாரகாதிபதி என்ற ஆதிபத்திய விசேஷம் இல்லாத வியாழன் அடுத்ததாக 5, 6 சனி தசையும் நடந்துள்ளது. நல்லதும் செய்வார், கெடுதலும் செய்வார், நடக்கும் புத்திக்கு ஏற்ப. சனி திசை சுய புத்தியில் இவரது தாயார் காலமாகியுள்ளார். 3, 8 பாவியாகிய செவ்வாய் 4 அமர்ந்து அவருக்கு வீடு கொடுத்த வியாழன், அதாவது 4 சனியுடன் இருக்க சனி திசை சுய புத்தியில் தாயாருக்கு மாரகம் ஏற்பட்டது. இதில் தெரிந்து கொண்டு வேண்டிய ஜோதிட விதி என்னவென்றால், ஒரு தசை நடத்தும் கிரகம் தனது ஆதிபத்திய பலன்களையும் தன் வீட்டில் அமர்ந்த கிரகங்களையும் தன்னுடன் இணைந்த கிரகங்களில் வீட்டில் இருக்கும் கிரகங்களையும் இயக்கும். இந்த விதியை பல ஜாதகங்களில் அப்ளை செய்து பார்த்த பிறகுதான் சொல்கிறேன். ஆக செவ்வாய் இயக்கப்பட்டு 4ஆம் இடத்தின் உயிர்காரத்துவமான வியாழன் உயிர்காரத்துவமான தாயார் மரணமடைந்தார். அடுத்ததாக மகா தனயோகம் என்று சொல்லக்கூடிய 2, 9, 11 சேர்க்கை உள்ளது. 2, 9 சுக்கிரனும் 11 சந்திரனும் 2ஆம் இடத்தில் இணைந்துள்ளார்கள். இதில் சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். யோகம் மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான தசையும் வர வேண்டும் அல்லவா? தசை வந்தாலே யோகம் ஆக்டிவேட் ஆகும். சுக்கிரன் வீட்டில் அமர்ந்த கிரகத்தின் தசை நடந்தாலும், சந்திரன் வீட்டில் அமர்ந்த தசை நடந்தாலும் யோகம் வேலை செய்யும். சந்திரன் வீட்டில் அமர்ந்த ராகு தசை சிறு வயதிலேயே முடிந்துவிட்டது. சுக்கிரனுடன் இணைந்து சுக்கிரன் வீட்டில் அமர்ந்த சனி திசை 88 வயதுக்கு மேல்தான் வரும். 62 வயதில் ஆரம்பமாகக்கூடிய சுக்கிர திசை நல்ல யோகங்களை கொடுக்கும் என்றாலும், சந்திரன் தேவதை சந்திரனாகி சுக்கிரனுடன் ஒரே டிகிரியில் இணைந்திருப்பதால் சுயபுத்தியில் யோகம் மிக குறைந்த நிலையிலே இருக்கும். அடுத்து வரும் புத்திகளில் யோகம் கைகூடி இருக்கும். அதற்கு ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படும் அடித்தளம் புதன் தசையிலும் கேது தசையிலும் நடக்கும். தற்போது புதன் திசை சுக்கிர புத்தி நடப்பில் உள்ளது. சூரிய புத்தியிலிருந்து முன்னேற்றம் உண்டு. அடுத்ததாக குழந்தைகளை குறிப்பிடும் 5ஆம் பாவத்தின்படி 5ஆம் வீட்டில் கேது இருப்பதால் முதல் குழந்தை அபார்ஷன் ஆகியுள்ளது. அடுத்து 31/1/2014 அன்று சனி திசை ராகு புத்தியில் இரட்டை குழந்தை பிறந்து அதில் ஒன்று இறந்துள்ளது. அதில் ஒரு குழந்தைதான் இருக்கிறது. இரட்டை குழந்தைகள் பிறப்புக்கான காரணம் 5ஆம் வீட்டில் ராகுகேதுக்கள் சம்பந்தப்படுவது மட்டுமல்ல, லக்கணப்புள்ளி விழுந்த அதே பகுதியில் 5ஆம் இடத்தில் கேது 11ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். அதாவது லக்கணத்தை 9 பகுதியாக பிரித்து அதில் 6வது பகுதியில் லக்கணம் விழுகிறது. அதாவது ஹஸ்த 3இல் லக்கணம். லக்கண திரிகோண ராசியான 5ஆம் இடத்தில் அதே சந்திரன் நட்சத்திரமான திருமணம் 3ஆம் பாதத்தில் கேது இருக்கிறது. அதற்கு நேர் எதிர் 180 டிகிரியில் ராகு இருக்கும் என்பது தெரிந்த விஷயம்தான். ஆக 5 சனியின் தசையில் 5ஆம் இட மையப்புள்ளியில் தொடர்பு கொண்ட ராகு புத்தியில் இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளன. ஒரு குழந்தை இறப்பதற்கான காரணத்தை ஆராய்ந்தோமானால், கேதுவிற்கு வீடு கொடுத்த சனி பலவீனமாக இருப்பதும், ராகுவிற்கு வீடு கொடுத்த சந்திரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் வீட்டில் பலமாக இருப்பதும் காரணமாகும். இந்த இடத்தில் சுக்கிரனால் சந்திரன் பலமடைவார், சந்திரனால் சுக்கிரன் பலம் இழப்பார். அடுத்து 2014 சனி திசை வியாழ புத்தியில் பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. 2வது பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆக மொத்தம் 2 பெண் குழந்தைகள் உள்ளனர்.
இதற்கு முன்னால் சனி திசை செவ்வாய் புத்தியில் கடுமையான விபத்து ஏற்பட்டுள்ளது. 6 குடையவன் தசை 8 குடையவன் புத்தி என்பதால் இருவருமே சூத்துவமாக இருந்தாலும் தன் ஆதிபத்திய பலன்களை செய்தியை தீருவார்கள் என்பதன்படி சூத்துவமாக இருந்ததால் உயிர் பிழைத்தார். பாவத்துவமாக இருந்தால் உயிர் பிழைத்திருக்க மாட்டார். பாவத்துவ செவ்வாய் என்பது சனி வீட்டில் செவ்வாய் அமர்ந்த நிலையில் சனி வீட்டில் அமர்வதும் செவ்வாய் சனியை பார்ப்பதும் அதிக பாவத்துவமாகும். கடுமையான பலன்களை பாவாதிபத்தியம் பெற்ற செவ்வாய் கடுமையான பலன்களை செய்வார். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். இதில் ஒரு ஒத்த கருத்து உள்ளவர்களும் மாற்று கருத்து உள்ளவர்களும் கமெண்டில் தெரிவிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.